ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் கூகுள் ப்ராடக்ட்ஸ் இல்லாம நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. நான் இல்ல, நீங்க இல்ல, நம்ம எல்லாருமே கூகுளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நம்ம எந்திரிச்சோன்னா ஓபன் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கூகுள் கம்பெனியோட தான். அது மட்டும் கிடையாது, நம்ம சர்ச் பண்ணக்கூடிய கூகுள் குரோம் பிரவுசரு, ஜிமெயில் அக்கௌண்ட், கூகுள் மேப்பு, கூகுள் போட்டோஸ், கூகுள் மீட்டு, ஏன் நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய ஜிபே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூடியூப் வரைக்கும் எல்லாமே கூகுள் கம்பெனியோட தான். ஸோ கூகுளுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தெரியும், நம்மளை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணுங்கிறது தெரியும், நம்ம எந்த டெக்னாலஜி அளவுக்கு நம்மளை அப்படியே கவர்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது கூகுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால இப்போ மே 2025ல ஒரு 10 பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கூகுள் நிறுவனம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுதே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டெக்னாலஜி நம்மளுக்கு இனிமேல் வரப்போகுதா? இதில் நிறைய ஒரு 5 டெக்னாலஜியை ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸும் பண்ணிட்டாங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏஐ டெக்னாலஜியை இன்வால்வ் பண்ணி எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ், எந்தெந்த அப்ளிகேஷன்ல ரோல் அவுட் பண்ணிருக்காங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பீம்னு ஏஐ வீடியோ கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மை இந்த வருஷம்ல அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல கொண்டு வர போறாங்க. இது என்னது புதுசா இருக்கு அப்படின்னா, நம்ம கூகுள் மீட் பார்த்திருக்கோம் இல்லையா? கூகுள் மீட் மாதிரியே தான் வீடியோ கால் நம்ம பேசிக்கிறது. அந்த வீடியோ காலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் வருதுன்னா, நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி பேசிட்டு இருந்தோம், ஒரு வீடியோ கால் பேசும் பொழுது ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும் இல்லைங்களா? பட் இந்த கூகுள் பீம்ல 6 கேமரா யூஸ் பண்ணி 6 கேமரா ஏங்கிள் உங்களுக்கு வியூ ஆகும். அப்படின்னா ஒரு பர்சன் நம்ம கிட்ட பேசுறாருன்னா அவருடைய லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ, ஸோ டாப் வியூ, இது மாதிரி 6 ஏங்கிள் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு அவருடைய வீடியோ காலில் பேசிட்டு இருக்கும் பொழுதே வியூ ஆகும். அப்படியே ஏஐ மெர்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைட்டிங் எஃபெக்டையும் கொடுக்கும். இப்போ சைட் போஸ்ட்னா அதுக்கு உண்டான லைட்டிங் எஃபெக்ட் வரும். ஸோ இந்த சைட் போஸ்ட்னா எப்படி லைட்டிங் எஃபெக்ட் வரும், டாப் ஆங்கிள்னா லைட்டிங் எஃபெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ காலை நம்ம ரியலிஸ்டிக்காக ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி நம்ம ஒரு வீடியோ கால் பேச முடியும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை தான் கூகுள் பீம் அப்படிங்கிற ஏஐ வீடியோ கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இயர்லி நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட், இந்த சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கூகுள் நிறுவனம் அதுக்கு காம்படிட்டிவா கூகுள்ல ஜெமினி அப்படிங்கிற அசிஸ்டண்ட கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம எல்லாத்துடைய மொபைல்லையும் தெரியும் கூகுள் ஜெமினி வந்து லைவ்ல இருக்கும். ஸோ இந்த கூகுள் ஜெமினில லைவ் கேமரா அண்ட் ஸ்கிரீன் ஷேரிங் ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாத ஒரு பொருள் கண்ணுல படுது, அது என்னதுன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கூகுள் ஜெமினியை கிளிக் பண்ணி அதுல வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வீடியோல காமிச்சோம்னாவே போதும், இது என்னதுன்னு நம்ம வாய்ஸ்ல கேட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே அனலைஸ் பண்ணி ஏஐ டெக்னாலஜி வச்சு அனலைஸ் பண்ணி இது என்ன பொருள்ங்கிறது நம்மளுக்கு வாய்ஸ்லயே ஆன்சர் பண்ணிடும். இது எப்படி ஆன்சர் பண்ணுதுங்கிறது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு 4-5 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு டெமோ தான். ஸோ இப்போ இந்த மொபைலில் வந்து ஜெமினி ஆப் இருக்குது. ஸோ ஜெமினி ஆப்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதுதான் பட்டன் வந்து லைவு. ஸோ லைவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உடனே இப்படி டிஸ்பிளே ஆகுது. இதில் இந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 4 ப்ராடக்ட்டுமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஜெமினி, இந்த டேபிளில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது? இந்த டேபிளில் லீஃபம் பிளஸ் கிரீம், ஒரு பேனா, ஒரு கைக்கடிகாரம் மற்றும் ஒரு சிறிய பாக்கெட் ஆகியவை உள்ளன. உங்களுக்கு இதில் ஏதாவது குறிப்பிட்ட பொருள் பற்றி தகவல் வேண்டுமா? இந்த பொருள் எதுன்னு சொல்ல முடியுமா கிளியரா? இது ஒரு மொபைல் ஸ்டாண்ட். இது பற்றி உங்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த பேனாவோட பிராண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு பால் பாயிண்ட் பேனா. எந்த பிராண்ட் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. வேறு ஏதாவது உதவி வேண்டுமா? இது ஸ்டைலிஷ் X3 பால் பாயிண்ட் பேனா. இது பற்றி உங்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ஓகே, இந்த வாட்ச் என்ன பிராண்ட்னு சொல்ல முடியுமா? இது ஒரு கருப்பு அனலாக் வாட்ச். ஆனால் பிராண்ட் என்னவென்று என்னால் சொல்ல முடியவில்லை. வாட்சின் பிராண்டை நீங்கள் என்னுடன் பகிர்ந்து கொண்டால் நான் உங்களுக்கு தேவையான தகவலை தருகிறேன். ஓகே, இந்த 4 பொருட்களும் எதன் மேல் உள்ளது?
பொருட்களும் மேஜையின் மேல் உள்ளன. வேறு ஏதாவது உதவி வேண்டுமா? இப்போதைக்கு போதும் ஜெமினி, பாய். உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தயவு செய்து கேளுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய ஃபீச்சர், ரியல் டைம் ஸ்பீச் டிரான்ஸ்லேட்டர். ஸோ இது மே மந்தே கூகுள் மீட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஸோ நம்ம கூகுள் மீட்ல ஒரு வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆப்போசிட்ல ஓனர் வெளிநாட்டில் இருக்காரு. ஸோ வெளிநாட்டுல இருந்து அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஸோ நம்மளுக்கு உண்டான ஒரு பிரச்சனை என்னன்னா, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல நம்ம புரிஞ்சுக்குவோம், பட் திருப்பி நம்மளால பேச முடியாது. ஆனா இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த ரியல் டைம் ஸ்பீச் டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணும்னா, அவர் இங்கிலீஷ்ல பேசுறாருன்னா நம்ம இங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ்ல நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவர் இங்கிலீஷ்ல பேச பேச அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு தமிழ்லயே வாய்ஸ் சொல்லிட்டே இருக்கும். நம்ம ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரிப்ளைல நம்ம தமிழ்ல இங்க பேசுறோம்னா, சோ ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும்னா அவருக்கு இங்கிலீஷ்ல வாய்ஸ் சொல்லும். சோ தட் இனிமேல் இந்த லாங்குவேஜ் எனக்கு இந்த லாங்குவேஜ் தான் தெரியும், இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது அப்படிங்கிற பிரச்சனையும் வராது. நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஏஐயே பார்த்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான லாங்குவேஜ்ல நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம வாய்ஸ்ல கேட்டு நம்மளுடைய லாங்குவேஜ்லயே நம்ம பேசிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க லாங்குவேஜ்லயே அவங்களுக்கு ரிப்ளையும் போயிடும். சோ இது ஒரு சூப்பர்பான ஃபீச்சரா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஆல்ரெடி இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவரே சொல்லியிருக்காரு, ஒரு 2-3 வாரத்துல எல்லா லாங்குவேஜ்லயும் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நீங்க கூகுள் மீட் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் 2-3 வாரத்துல ஒரு வீடியோ கால்ல நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கூகுள் மீட் இப்போது ஜெமினி ஏஐயால் இயக்கப்படும் வீடியோ அழைப்புகளின் போது நிகழ்நேர பேச்சு மொழிபெயர்ப்பை வழங்குகிறது. இந்த அம்சம் பங்கேற்பாளர்கள் ஒரு மொழியில் பேசுவதற்கும் அவர்களின் வார்த்தைகளை மற்றொரு மொழியில் மொழிபெயர்த்து பேசுவதற்கும் அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் அவர்களின் தனித்துவமான குரல் மற்றும் பேசும் பாணியை பராமரிக்கிறது. கூட்டங்களின் போது மொழி தடைகள் முழுவதும் தடையற்ற தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஃபீச்சர் ஒரு வேற லெவல் ஃபீச்சர்னு சொல்றதா இல்ல நமக்கு வந்து ஆப்புன்னு நினைக்கிறதா? அதாவது மெயில் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃபா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நமக்கு உண்டான ஆப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜிமெயில்ல ஜெமினி ஏஐ உள்ள கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் பர்சனலைஸ் ஸ்மார்ட் ரிப்ளைஸ். உங்களுக்கு ஒரு மெயில் வருது, கம்பெனி எம்டி வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக 1 வீக் லீவ் போட்டுறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜிமெயில்ல கூகுள் ஜெமினி ஏஐக்கு பர்மிஷன் கொடுத்துறாரு, ஆட்டோமேட்டிக் ரிப்ளை. அதான் பர்சனலைஸ் ஸ்மார்ட் ரிப்ளை. ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுட்டு அவர் ஊருக்கு கிளம்பிட்டார்னா கிளம்புனதுக்கு அப்புறமா வரக்கூடிய மெயில் எல்லாம் இந்த ஏஐ வந்து படிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு ரிப்ளை எப்படி ரெடி பண்ணுதுன்னா, எந்த பர்சன் கிட்ட இருந்து நம்மளுக்கு மெயில் வந்திருக்குதோ அந்த பர்சன் இதுவரைக்கும் அனுப்பிச்ச மெயில எல்லாம் எடுத்து பாஸ்ட் இமெயில் எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணுது. அந்த பாஸ்ட் இமெயிலுக்கு நம்ம எப்படி ரிப்ளை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுது. ஸோ அனலைஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி நம்மளுடைய டோன்ல நம்மளுடைய வே ஆஃப் ஸ்டைல் ஒரு ரிப்ளையை ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கிற மெயிலுக்கு இமிடியேட்டா ரிப்ளையை ஜெனரேட் பண்ணி சென்ட் பண்ணிருக்கு. இந்த பர்சனலைஸ் ஸ்மார்ட் ரிப்ளை ஃபீச்சரை இந்த சம்மர்ல ரோல் அவுட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு அருமையான ஃபீச்சர்னு தான் சொல்ல முடியும். எப்படின்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச். நம்ம டைப் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஆர் பேராகிராஃபை ஸ்பீச் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்பீச்சை வாய்ஸை கிளிக் பண்ணோம்னா நம்ம டைப் பண்ணது உங்களுக்கு வாய்ஸில் சொல்லும். இதனால் வரைக்கும் நம்ம எப்படி இருந்ததுன்னா, ஸோ நம்ம டைப் பண்ணுறதுல நம்ம என்ன டைப் பண்ணணுமோ அதை வந்து இங்கிலீஷில் நம்மளுக்கு அப்படியே சொல்லும். இதுதான் இது நாள் வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ கொண்டு வந்துற டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல், அதாவது எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப் பண்ண அந்த சென்டென்ஸை ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகணும், ஒரு ஹாப்பியாக கனெக்ட் ஆகணும், ஒரு சேடாக சோகமாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சென்டென்ஸ் இந்த பேராகிராஃபை எனக்கு கொஞ்சம் சோகமாக படினா அதுக்கு தகுந்த மாதிரி சோகமாக படிக்கும். சரி, இது எந்த லாங்குவேஜில் படிக்கும் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக 24 லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ்லையும் இதை கேட்டுக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, பட் நம்மளுடைய லாங்குவேஜஸை நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஐ கன்வர்ஷன் மூலமாக கன்வெர்ட் ஆகி அந்த இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே தமிழில் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்பீச் பண்ணும், டெக்ஸ்ட்டை ஸ்பீச் பண்ணும் வித் எமோஷனலோட. இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஃபீச்சரை மே மந்த்லேயே ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஜெமினி ஏபிஐயில் அவைலபிளாக இருக்குது. கூகுள் ஏஐ ஸ்டுடியோக்குள்ளே எப்படி எமோஷனலாக ஸ்பீச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டெமோவாக காமிக்கிறேன். லாங்குவேஜஸை சேஞ்ச் பண்ண முடியல, ஏன்னா இனிமேல் தான் நம்மளுக்கு ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
Ready to build something awesome today? Got a project in mind? What do you want to explore? Ready to make something amazing? Ready to build something awesome? What sparks your interest? What kind of masterpiece are we aiming for? Welcome to Ashwin Parithi channel. Welcome to Ashwin Parithi channel. Please like and subscribe. Welcome to Ashwin Parithi channel. Please like and subscribe. Welcome to Ashwin Parithi channel. Please like and subscribe. நம்ம இப்போ மேலே சொன்ன இவ்வளோ ஃபியூச்சரை கொண்டு வந்த கூகுளோட மெயின் ப்ராடக்டே சர்ச் என்ஜின் தான். அந்த கூகுள் சர்ச் என்ஜினில் ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா என்ன? நமக்கு எந்த ஒரு விஷயம் தெரியலைனாலும் தேவைப்பட்டாலும் உடனே கூகுள் சர்ச்சை தான் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த சர்ச்சில் ஏஐ மோட்னு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஏஐ மோடை கிளிக் பண்ணோன்னே ஒரே டைமில் 10 கொஸ்டின் கேட்டுக்க முடியும். அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிளேஸில் இருக்கீங்க, நீங்கள் வெக்கேஷன் டூர் போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஏஐ மோட் சர்ச்சை கிளிக் பண்ணி என்னுடைய லொக்கேஷன் இது, நான் இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ள ஃபால்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நான் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரியான பூங்காக்களும் இருக்கணும். இதுலேயே ஒரு 3 கொஸ்டின் வருதுங்களா. அங்கே அனிமல்ஸ் பார்க்குற மாதிரியான ஜூ இருந்ததுனாலும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக கார்டன் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கணும். அதே மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸை எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லி ஏஐ மோடை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிட்டோம்னா, ஸோ உங்களுடைய லொக்கேஷனை சரௌண்டிங்கில் எவ்வளோ கிலோமீட்டரில் நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணணும். சப்போஸ் டு பி கிடைக்கல அப்படின்னா, ஸோ இந்த 100 கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்கல, 120வது கிலோமீட்டரில் ஸோ நீங்கள் கேட்ட 5ல் இந்த 2 இருக்குது, இன்னும் 3 வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லும். ஸோ இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னா நீங்கள் கேட்ட 5 பாயிண்ட்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லும். ஸோ தட் ஒரே டைமில் 10 கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்குண்டான ரிசல்ட்ஸையும் இமீடியட்டாக நம்ம கெட் பண்ணிக்க முடியும். இது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. எவனையும் ஒழுங்காக வாழ விட மாட்டானுங்க போல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபீச்சர். அதாவது கூகுள் சர்ச்சில் விசுவல் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்துட்டாங்க. இதனால் விசுவல் ஷாப்பிங்னா நம்ம என்ன வேணும்னாலும் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்கு நமக்கு இதில் போய் நம்ம ஏன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க போகிறோம்? நம்ம யூஸ்ஃபுல்லாக ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்படின்னா இந்த விசுவல் ஷாப்பிங்கில் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக நம்ம விசுவல் ஷாப்பிங்கில் தான் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த விசுவல் ஷாப்பிங்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றீங்க. சூஸ் பண்ண உடனே அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 கலர் இருக்கு, அந்த கலர்ல ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்றீங்க. ஸோ அதுக்குண்டான சைஸையும் நீங்க சூஸ் பண்ணிடுறீங்க. சூஸ் பண்ணோடனே அது கீழே பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிக்சர் கேட்கும். நீங்க ஃபுல் சைஸ்ல இருக்கிற ஒரு பிக்சரை கொடுக்குறீங்க. கொடுத்து அதை செலக்ட் பண்ணோடனே அந்த பிக்சரை பேஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டால் எப்படி இருக்குங்கிறத காமிக்கும். அதாவது விசுவலா உங்களுக்கு காமிக்கும். அதாவது விர்ச்சுவலி ட்ரை ஆன் கிளாத்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் இது. ஸோ உங்களுக்கு விசுவலாக காமிக்கும். இப்படித்தான் நீ இருப்ப, நீ போட்டேன்னா இப்படித்தான் இருப்ப அப்படின்னு நீ காமிக்கும். உடனே அதை பார்த்துட்டு ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம்னா அடுத்தது ஓகேவா இல்லையான்னு கேட்கும். ஓகே அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா பை ஃபார் மீ வித் ஜிபே அப்படிங்கிற ஒரு டேப் கீழே வந்துடும். அதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக ஜிபே ஓப்பன் ஆகி பை பண்ணுன்னு சொல்லிடும். உடனே பேமெண்ட் பண்ணோன்னா அடுத்த 1.5 டேஸில் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துடும் ட்ரெஸ். ஸோ தட் நம்ம ஃபிசிக்கலாக நம்மளுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி அதை எந்த ஷேப்பில் வரும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக காமிச்சிடும். நம்ம டைரெக்டாக பார்த்து இதை வாங்கிக்கிற மாதிரி தான் இந்த விசுவல் ஷாப்பிங் கம்மிங் மந்த்தில் ரோல் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதான் அடி வாங்கும்னு நினைக்கிறேன். அதை வேணால் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கூகுள் ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் மாடல். அதாவது இதைத்தான் கூகுள் வியோ 3ன்னு சொல்கிறோம். அதாவது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஃபீச்சர்னு சொன்னோம்னா இதை சொல்லலாம். பட் இந்த ஃபீச்சருக்கே எப்படிங்கிறோம். இதை விட அடுத்த ஒரு ஃபீச்சர் வருதுங்க. அதுக்கெல்லாம் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இதை விட பெரிய ஃபீச்சர் அது.
பட் அந்த ஃபீச்சர் சொல்கிறதுக்கு முன்னால் இதை சொல்லிடலாம். இதுவே நம்ம மிரண்டு போய் தான் இருப்போம். எப்படின்னா ஒரு வீடியோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா வீடியோ கேமரா வேணும். அந்த வீடியோ கேமராக்கு அந்த சைடு ஒரு 2-3 பேர் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. அதை வச்சு நம்ம ஷூட் பண்ணணும் இல்லைங்களா? இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைப்பா. நீ வாயில் என்ன சொல்கிறையோ அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ கிரியேட் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறதா இந்த கூகுள் Veo 3யோட வேலை. இது ஆல்ரெடி ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு 71 கண்ட்ரிக்கு வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் இன்னும் ரோல் அவுட் பண்ணலை. நம்மளுடைய லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி இன்னும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ரீல்ஸ்லேயே நிறைய பார்த்துருக்கலாம். அதாவது ஒருத்தர் நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீட் பண்ணுறதுல இந்த மலையாளத்தில் பேசுகிற மாதிரி சம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காமெடியாக நிறைய ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணி அதில் ஃபாலோவர்ஸ் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா இந்த கூகுள் Veo 3ல பண்ணுறது தான். ஸோ இந்தியாவுக்கு அது அலௌடு இல்லைங்கிறதுனால நம்ம பசங்க ரொம்ப விவரமா இந்தியாவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை யூஸ் பண்ணாம VPN மூலமா வேற கண்ட்ரியோட நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி அந்த கூகுள் Veo 3யை யூஸ் பண்ணி நம்ம தமிழ் லாங்குவேஜில் கொடுத்துட்றாங்க. பட் தமிழுக்கு இன்னும் அவங்க ஒர்க் பண்ணவே இல்லை. தமிழுக்கு ஒர்க் பண்ணாத ஒரு சாஃப்ட்வேரை தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனால அது பேட் வேர்ட்ஸாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வாய் அசைவு பண்ணி நம்மளுக்கு ஒரு வீடியோவை 8 செகண்டில் கொடுத்துருது. அதைத்தான் இப்போ இன்ஸ்டாகிராமு ரீல்ஸில் எல்லாம் போட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கும் பயங்கர காமெடியாகவும் இருக்குது. பட் இதெல்லாம் எஜுகேஷனல் பர்பஸாக யூஸ் பண்ண வேண்டியது. நல்ல விஷயங்களுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரி, இந்த கூகுள் Veo 3ல என்னென்ன ஃபியூச்சர் இருக்குங்கிறத பார்க்கலாம். ரியல் ஆடியோ ஜென்ரேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான ஒரு ஆடியோவை அதுவே ஜென்ரேட் பண்ணும். சவுண்டு எஃபெக்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு சதுப்பு நிலத்தில் நல்லா சேர் இருக்கிற இடத்துல நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அந்த நடந்து போகக்கூடிய சவுண்டு எஃபெக்டை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். அடுத்து பேக்ரவுண்ட் சவுண்ட். நீங்கள் ஃபாரஸ்ட்ல இருக்கிறீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த காடுகள் இருக்கக்கூடிய காத்தோட அசைவு, அதே மாதிரி அந்த குருவிகள் கத்துறது, ஸோ இந்த மாதிரி எல்லா சவுண்ட் எஃபெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். இதில் நீங்கள் டயலாக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 பேர் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்கன்னா 2 பேர் பேசிட்டு வர மாதிரி டயலாக், அந்த டயலாக்கை நம்ம கொடுத்து ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே போனால் பேக்ரவுண்டிங் அதுவே கிரியேட் பண்ணிக்கும், ஆடியோ ஜென்ரேட் பண்ணிக்கும். நீங்கள் கொடுக்குற டயலாக்கையும் பேசி ஒரு 8 செகண்ட்ல ஒரு அருமையான கிளிப் உங்களுக்கு கொடுத்துரும். கண்டிப்பாக இது நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த 8 செகண்ட் வீடியோவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நீங்கள் நல்ல கவிதை எழுதுவீங்க அப்படின்னா அந்த கவிதையோட லைன்ஸ் டிஸ்பிளே ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோவை மேக் பண்ணிக்கலாம் அந்த கூகுள் Veo 3. ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பட் உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கூகுள் Veo 3 வச்சு எங்கேயோ கொண்டு போகலாம். ஸோ இதுக்கே பிரமிச்சு போயிருப்பீங்க. இனி அடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். அவனவன் இங்கே 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூகுள் கொண்டு வந்திருக்காங்க கூகுள் ஃப்ளோன்னு. நீ அப்படியெல்லாம் 1000 கோடி 2000 கோடியெல்லாம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ கூகுள் ஃப்ளோவில் போய் உட்காந்து நீ ப்ராம்ப்டை மட்டும் கொடுத்தா போதும், படத்தை ரெடி பண்ணிக்கலாங்கிறாங்க. உண்மையாலுமே இதை நினச்சி பார்க்கும் பொழுது எப்படி இதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா நம்ம கேரக்டரை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க இல்லைங்களா, அந்த கேரக்டரை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் நம்மளே உள்ளே கொண்டு வந்துக்கலாம். வில்லனை கிரியேட் பண்ணிக்கலாம், ஹீரோயினை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் ஃபேஸ் வேணுமோ எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், திடீர்னு யோசனை பண்ணுறேன் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஃபேஸ் நம்ம மலையிலேருந்து கீழே குதிக்கிறோம் அப்படின்னா அந்த மலையிலேருந்து கீழே குதிக்கிறோம் அப்படின்னு ப்ராம்ப்ட் மட்டும் எழுதினா போது குதிக்கிறப்ப அப்படி தடுமாறி கீழே விழுகிற மாதிரி கீழே போகுது. அந்த வீடியோவை அப்படியே நிறுத்திட்டு அடுத்தது மறுபடியும் எழுதுகிறோம். ஸோ கீழே குதிக்க ஒரு பருந்து வந்து அப்படியே நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படின்னு நம்ம எழுதுனோம்னா அடுத்தது நம்ம கீழே போயிட்டு இருக்கிறப்ப அடுத்தது நம்மளை பருந்து வந்து அந்த காப்பாற்றிட்டு அப்படியே கொண்டு போகும். இந்த மாதிரி ஏஐ டூல் வச்சு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஹண்டர்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் பருந்தை வந்து சுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும்னா கூட உடனே பருந்தை சுடுறாங்க, மறுபடியும் பருந்து கீழே டவுன் ஆகுது, நம்ம மறுபடியும் கீழே விழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல, நான் சொல்கிறேன். நான் அதாவது கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இது மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு த்ரில்லிங் மூவி எடுத்தா இவன் போய் அந்த ரூமுக்கு போகிறான், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்றாங்க, ஸோ நம்ம அந்த கதவுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிறோம், திருட வரான், ஸோ இங்கே வராங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் நம்ம ஒரு பெரிய படத்தை ஒரு த்ரில்லிங் மூவியோ எந்த ஒரு மூவியாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டரில் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம். இதில் எந்த ஒரு எஃபெக்ட் வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் அதுவே கிரியேட் பண்ணிக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கிங் பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம பணம் கட்டி தான் பண்ண முடியும். பட் இது லான்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இதுவரைக்கும் சொன்ன இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இப்போ அடுத்தது ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறாங்க. அது என்னன்னா ஆண்ட்ராய்டு XR. ஆண்ட்ராய்டுனாமே நம்மளுக்கு தெரிஞ்சது மொபைல். ஸோ மொபைலில் இந்த ஆண்ட்ராய்டு XRங்கிறது ஒன்று கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னா
ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆர்ங்கிறதும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், ஆனால் இது மொபைலில் கொண்டு வரல. அப்போ எங்கடா கொண்டு வராங்க? இது எங்கே கொண்டு வராங்கன்னா நம்ம போடுற கண்ணாடியில். அதாவது நம்ம போடுற கண்ணாடியில் ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆர்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஜெமினி ஏஐ டூலோட சேர்த்து உள்ள வருது. ஸோ நம்ம போட்டிருக்கிற ஃப்ரேமில் மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா, சென்சார் எல்லா விஷயமுமே உள்ள கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஹெட்செட் எப்படி, இந்த கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுனா, யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி போடுற கிளாஸ் தான் இது. ஓகேங்களா? நம்ம பார்க்குற மாதிரி, ஸோ சன் கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ நார்மல் கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்ம வண்டியில் போகிறப்ப இது மாதிரி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா எல்லா மொபைல் கம்யூனிகேஷன் எல்லாமே இதுலேயே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா ஜெமினி ஏஐ பேஸ்ல எல்லாமே வாய்ஸ்லேயே கேட்டுக்கலாம். ஒரு முக்கியமான கம்பெனி பேரை சொல்லி இது இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஸ்கிரீன், அதாவது நம்மளுடைய கண்ணில் போட்டிருக்க கண்ணாடியில உங்களுக்கு ஒரு லேசர் லைட் மாதிரி அதுலயே உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறதையும் விசிபிளா பண்ணும், வாய்ஸ்லயும் உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? இன்னும் 500 மீட்டர் போகணும், இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும், இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் நீ ரீச் ஆயிருவே அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும். எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு, சினிமா தியேட்டர் எங்க இருக்குங்கிறத நீங்க வாய்ஸ்லயே இதுலயே கேட்டுக்கலாம். ஓகேங்களா? கேமரா ஓபன் பண்ணி எனக்கு போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நின்னோம்னா போதும், நம்ம எங்க வியூ பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த போட்டோவை ஆட்டோமேட்டிக் எடுத்துரும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸில் இருந்தே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இதுவரைக்கும் நம்ம சொல்லியிருக்க இந்த கூகுள் நிறுவனம் கொண்டு வந்திருக்க இத்தனை ஃபீச்சர்ஸும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.